பாட்டை கொஞ்சம் கலங்க. ஸோ இது ஒரு கதிரைக்கு ஆசைப்பட்டு அரசியலுக்குள்ள நின்றவர்களுக்காக ஒரு காலத்தில் இயற்றப்பட்ட பாட்டு. இது ஏன் இப்போ போடணுன்னா காலத்தின் தேவை கருதி. நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு தீர்ப்பு கூறுவாருன்னா அவர் எப்போ வரான்னு தெரியாது. ஸோ தம்பி தீர்ப்பு கொடுப்போம், அதாவது லைவ் வைக்கலாம். இது யாருக்கண்டு சொன்னால் அண்மையில் ஒரு வியாபாரி தானும் அரசியலுக்கு வர்றதாக அறிவிச்சிருந்தார். அவை தொடர்பானது தான். முதல்ல அதுக்கான பின்னணியை கொஞ்சம் அலசிட்டு போகும். அதுக்கான பின்னணி வந்து என்பிபி வந்து ஒரு ஆளை இறக்கி அவரை சிஎம் ஆகிறதுக்காக பாடுபடுது. இதுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் வளம் போல சில சம்புகாவி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக இருந்த காலகட்டங்களில் என்பிபிக்கு ஆதரவாளர்களுக்கு அள்ளி வழங்கியும் வேறு சிலருக்கு கிள்ளி வழங்கலாம் சைபர்கள் கொடுத்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்குது. அது இப்போ வேண்டாம். இது ஏன் சொல்கிறோம்னா, இவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு புத்திஜீவிகளை கைக போட்டுக்கொண்டு சில விஷயங்களை செய்யலாம் என்று என்பிபி அரசாங்கம் பார்க்குது. என்பிபி அரசாங்கத்துக்கு எதிரான பதிவு கொண்டு கேட்டால் அப்படி கிடையாது. என்பிபி வருதா வருதா அல்லது வெறினன்ற இப்போ கதை கிடையாது. ஸோ என்பிபிக்கு எதிரான பதிவு கிடையாது. ஆனால் என்பிபி ஒரு தடவை வந்து இறக்கி இருக்குது ஒரு வியாபாரியை. அவர் நினச்சா தான் சிஎம் ஆகலாமண்டு. அவர் ஏன் இறக்கப்பட்டான்னு சொன்னால் தமிழ் கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டுது சேருது. இப்போ ஓட்ஸை உடைக்கலாம் என்ற ஒரு திட்டம் வந்து சில அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நான் இன்னும் ஆராயலை, வாசுதேவன் இருக்கா கேட்கவும் ரைட் வந்த தகவல். இப்போ சம்பந்தப்பட்ட வியாபாரியை பற்றி மிகவும் திடுக்கிடும் தகவல்களும் மிகவும் கோபம் கொண்ட தகவல்களும், தங்கை கற்பை தின்றவர்க்கு மாலை சூழ்நிலைன்றது இவர் தங்கை என்று ஒரு பிள்ளை மாதிரி இருக்கிற பிள்ளை என்ற கற்பை சூறையாடி இருக்கிறார் வெளிநாட்டில். ஒரு நண்பன்ற திருமணத்துக்கு இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் போயிருக்கிறார், தங்கி நடத்த. அந்த பிள்ளை சாமர்த்தியப்படாத பிள்ளை, அதாவது ஏச்சட்டேட் பண்ணாத பிள்ளை, 13-12 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைய பல முறை பலாத்காரம் பண்ணி அந்த பிள்ளைக்கு பிளட் ப்ளீட் ஆகி அந்த பிள்ளை சாகிற தருவாயில் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதை யார் சொன்னு கேட்டால் சம்பந்தப்பட்ட பிள்ளைன்ற தகப்பனோ தாயோ உறவினரோ பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கோல் அடித்து எங்களுக்கு சொல்ல சொன்னதாக வாசுதேவன் தெரிவித்தார். ஸோ விஷயம் ஏன்னு கேட்டால் அப்போ ஏன் என்னோட கதை கேள்வி கேட்கத்தான் அவர் சொன்னார். இல்லையாப்பா நீ குரல் கிளி என்று கிளிப்பா, இது ஏன் இவ்வளோ நாளைக்கு பிறகு சொல்கிற, அப்போவே அவனை கோர்ட்டில் நிறுத்தி இருக்கணும், பிச்சைக்கார காசுக்கு ஆசைப்பட்டு பிள்ளைன்ற கற்பை வித்தது வந்து அவனை விட நீதான் கிருமலண்டு நானும் வாசுதேவனும் பேசணுன்ற பயத்தில் பேசலை என்றும், இவர் இப்போ யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை கதைக்கிறார் என்றும், இவர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும், எத்தனை பெண்கள் கற்பு, அதுவும் 14 வயது சாமர்த்தியப்படாத பிள்ளைகள் கற்புக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் இதை கட்டாயம் கதைக்கணும் என்று சொல்லி வாசுதேவனுக்கு தெரிவிச்சிருக்கிறார். ஸோ காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டார். இதில் துரோகி யாருன்னு கேட்டால் உண்மையாக அவர் கட்டிக்காரன். எனக்கு கோல் வந்திருந்தா கிழிச்சிருப்பேன் கட்டாயம். நீ காசுக்காண்டி பிள்ளைன்ற கற்பை வித்த நாய் எனக்கு என்று கோல் அடிக்கிறேன். அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவள் தேப்பங்காரன் தான் இதென்று இருக்கிறார். தேப்பங்காரன் இப்பவும் பயத்திலான் இருக்கிறார். தேப்பங்காரனாவியல், அதாவது இது ஏன் வெளியில் கொண்டுறக்கூடாது, பிள்ளைன்ற மரியாதை இல்லையாண்டு. அது என்ன செய்கிறார், பிள்ளை வேணுமென்று தெரிஞ்சு செஞ்சால் தெரியாமல் செய்யலான்னு கேட்டால் சில பேர் சொல்லிச்சுன்னா இவற்றை மீனு கட்டி வைக்கலாண்டு. அது பிள்ளை
இரண்டு கேட்டால் மகனுக்கு கட்டி வச்சா தேப்பண்ண உணத்தை தான் காட்டுவான். சொத்தில் முக்கால்வாசியை பிடுங்கி எடுத்து போட்டு அதை சமுதாயத்துக்கு செய்யணும் அந்த பெற்றார். அதுதான் என்ற தீர்ப்பு. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வாழ்க்கை கட்டாயம் கிடைக்கும். அதுக்காக நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம். சரிதானே? அதை கூட செஞ்சு வைக்கலாம் திருமணத்தை. அது பிரச்சனை இல்லை. ஒரே செகண்ட். மிகவும் கடுமையான கோபத்தில் இருந்தனால் கடுமையான கோபத்தில் இருக்கேக்கில் நான் வந்து பதிவை வந்து போட்டால் எனக்கு இன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து இந்த பதிவை போடுறோம். அதுதானே. ஸோ இவர்களோட அரசியல் செயற்பாட்டுக்கு, அதாவது இவர்களுடைய இந்த என்பிபியின் அரசியல் நாடகத்துக்கு இவர் வந்து பலிக்கிட ஆக்கப்படுறார். சரிதானே? பலிக்கிட ஆக்கப்படுறார். ஏன் பலிக்கிட ஆக்கப்படுறார்? இங்கே தமிழ் கட்சிகள் வந்து உண்டாக நிற்கிது. தமிழ் கட்சிகள் உண்டாக நின்றால் வெண்டு விடுவார்கள். ஸோ தங்கடையால் வந்து இதில் வர முடியாது என்று அறிஞ்சவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஒரே செகண்ட். ஸோ இவருக்கு வச்சு அரசியல் நாடகம் நடத்துது என்பிபி. ஆனால் இவர் வந்து எப்படியான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார்ன்றது உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இதுக்கு அங்கால போகிறதுக்கு இடையில இவர் தொடர்பாக அது தகவல் கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட ஆள் தான். அதே நேரம் நான் இல்லை வாசவன் அடிக்கடி சொல்லுவார் என்னன்னு கேட்டால், உண்மையை சிறிது சொல்லு. சரிதானே? உண்மையை சிறிது சொல்லு, மிச்ச உண்மை தானாக வரும் என்ற ஒரு வாசகத்தை அவர் அடிக்கடி சொல்லுவார். உண்மையை சிறிது சொல்லு, மிச்ச உண்மை தானாக வரும். அது ஒரு மிகவும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதாவது உண்மையை சிறிது சொல்லு, மிச்ச உண்மை தானாக வரும் என்றதன்படி இப்போ அந்த 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 பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்ப அங்கத்தவர்கள் வந்து இந்த வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார்கள். சரி, அடுத்தது இவர்கள் பணக்காரனானதும் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களை தாண்டி மணி லாண்ட்ரிங் என்று சொன்னால், இப்போ சில கருத்த மணிகள் எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு 100 மில்லியன் கொண்டு போனால் இவர்களுக்கு 50 மில்லியன் பணம் கமிஷனாக கிடைக்கப்படும். சரிதானே? அப்போ அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ். அப்போ அதிலையும் இவர்கள் பணத்தை ஈட்டினார்கள். இது மட்டுமண்டில்லை, ஞானம் டெலிகாம் என்று சொல்லி ஒரு இது இருந்தது. அதில் 3 பேர் நோட்டீஸ் ஒட்டினார்கள். நோட்டீஸ் ஒட்டி அவர்கள காட்டை விற்று கொண்டு தெரிஞ்சவர்கள் ஒருத்தர் தான் இவர். அப்போ அங்கே வந்து அவர்கிட்ட காடுகளை விற்று கொண்டு இருக்கேக்கில் இவர்கள் நல்ல அபிப்பிராயம் வர அந்த கவர்மெண்ட் வந்து 1 மில்லியன் கொடுத்தா 2 மில்லியன் கொடுக்கும். இதுக்குள்ள அவற்றை 800 மில்லியன் காட்டை விற்கல ஒரு 200 மில்லியன் காடுகளை தங்களையே வித்துறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஈரோ கணக்குக்கு காடுகளை தங்களையும் வித்துறது. அப்போ இப்படி அவரை முழுதாக ஏமாற்றி அவருக்கு ஆப்படிச்சுட்டு புதுசாக தொடங்கி 1 மில்லியன் கொடுத்தா அந்த நாடு 2 மில்லியன் கொடுக்கும், 2 மில்லியன் கொடுத்தா 10 மில்லியன் கொடுக்கும், 10 மில்லியன் கொடுத்தா 50 மில்லியன் கொடுக்கும். அப்புறம் கடைசியாக கணக்கு காட்டாமல் புதுசாக ரபாலி என்றொரு அமைப்பு உருவாக்கினார்கள். சரிதானே? எப்படி செயற்பட்டு கொண்டு வந்து கேட்கல, எல்ஐ என்றவர் நோர்வேயிலையும், பிஏ என்றவர் நெதர்லாந்திலையும், ஆர்ஐ என்றவர் லண்டன்லையும் இவருடைய ஞானம் டெலிகாமின் இதுகளின் தரவுகள் அவர்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இவர்கள் எடுத்தார்கள். சரிதானே? எடுத்து வச்சுக்கொண்டு மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வந்தார்கள். அதாவது
என்னன்னு சொல்கிறது, இந்த பிஸ்னஸில் இதுக்கு வந்து முழு பேர் இல்லை, எஸ்ஏ சபா சங்க் ஜாதா என்ற பேர் உள்ளவர்கள் இவர்களுக்கு பினாமியாக பயன்பட்டார்கள். இதில் சிலர் அப்ரூவராக வர்றதாகவும் தெரிவிச்சிருக்கிறார்கள். சரிதானே? இந்த தகவல்களை இப்போ யார் சொன்னோன்னா இந்த மூன்றில் ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், நீங்களே சொல்லும் கொண்டு இன்னும் சில குடுக்கல் வாங்கல்கள் இருக்குது, அந்த குடுக்கல் வாங்கல்கள் முடியாமல் நாங்கள் இதுகளை பற்றி சொன்னோம் என்றால் தங்களோட பிஸ்னஸுக்கு பிரச்சனை, அதனால் சொல்லுறோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னது. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை இருக்குத்தானே யாருக்கு? வாசுதவனுக்கு. அவர் எனக்கு இதை சொன்னார். இப்போ மணி லாண்டரிங் உங்களுக்கு விளங்கிட்டுது. கோலிங் கார்டில் காசு அடிக்கிறதை விட அந்த டெலிகாம்லேருந்து வெளிக்கிட்டு வந்து பிறகு இது ஒரு புதுசாக தொடங்கினது உங்களுக்கு விளங்கிட்டுது. இவை தவிர இந்தியாவில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமண்டில்லை, இது பல நாடுகள், ஆஸ்திரேலியா வேறு பல நாடுகளில் இளம் யூனிவர்சிட்டி படிகளை ஹையர் பண்ணி அந்த படிகளை வந்து பாவிச்சு மெசஞ்சர்கள் அது பெருந்துகளை செட்டிங் பண்ணி அங்கே பெரிய பெரிய எல்லாம் முடிஞ்சு சந்திக்க போயிருக்க இவர் போவாரா. என்ன கார் அது எனக்கு பயக்கே மாதிரி இல்லை, ஃபெராரி கார். அந்த காரில் போய் ரிசீவ் பண்ணி உயர்ந்த கிஃப்ட்கள் எல்லாம் கொடுத்து பெண்கள் இவருடைய இச்சைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததாக இந்த 3-4 பேரில் ஒருத்தர் தகவல் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நேரடியாக சொல்ல முடியாததுக்கான காரணம் என்னென்னா சம்மந்தப்பட்டவருடைய கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறபடியால் இந்த விஷயம் இருக்குது. இப்போ இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகம்ன்றது வந்து புத்திஜீவிகளை உருவாக்கணும்னு பார்த்தா சாக்கடைகளுக்கு சங்கூதுறதுக்கு தெரியுது. இன்றைக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயம் அதுதான். பல்கலைக்கழகம்ன்றது புத்திஜீவிகளை உருவாக்கி புத்திஜீவிகளை அரசியல் நிலைப்பாட்டு கொண்டு வந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, அதில் எத்தனை பேர் அரசியல் இருக்கிறீங்க? இல்லை. இதான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஒரு லெக்சரர் வெளுத்து வாங்குறார், ஹவு கேன் வி சேஞ்ச் த பாலிடிக்ஸ் இன் ஸ்ரீலங்கா, வேர்ல்ட் பாலிடிக்ஸ். அப்போ சார் ஒரு அரசியலுக்கு வாரிகளோட ஐயோ அரசியல் சாக்கடை என்று மாணவர்களும் அதே புகுத்தி வழங்கப்பட்டது. சப்பினார் துப்பினார், அதை இவங்க அப்படியே சப்பினாங்க துப்பினாங்க, டிகிரி வாங்கினாங்க, சீதனம் வாங்கினாங்க, கல்யாணம் கட்டினாங்க, பிள்ளை பெற்றாங்க. அப்புறம் அதுவும் தான் செஞ்சு கொண்டே இருக்குது ரொட்டேஷனில். இது எப்போ இந்த சமுதாயம் யோசிக்குது? ஒன்றே யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வந்து புதுமை பித்தல்கள், புதிய பைக்குகள், புதிய சோலார் இதுகளை கண்டுபிடிக்கிறார்களோ, அல்லது எப்போ இது ஆல்ரெடி நாங்கள் வைஸ் சான்சலர் ப்ரெசன்டேஷனில் சொன்னதான் திருப்பி இங்கே சொல்கிறேன், எப்போ வந்து யாழ் பல்கலைக்கழகம் மீடியா ஸ்டூடெண்ட்ஸும் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் லோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இணைந்து அரசியலை உருவாக்குறார்களோ அன்றைக்கு தான் எங்களோட தலைவிதி மாற்றப்படுமே ஒழிய இந்த காத்தான் கூத்தான் கண்டவன் நின்றவன் எல்லாம் நின்று இந்த அரசியல் மாறாது. தெளிவாக மனைக்கணும். புலம்பெயர் தேசத்து புண்ணாக்குகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் கூலிக்கு மேலடிக்கிற கூட்டங்கள், சிலது குடுவுக்கு மேலடிக்கிற கூட்டங்கள், அது தெளிவாக தெரிகிறது. 17 வருஷமாச்சு இங்கே வந்து ஒரு மீடியாவை செய்ய முடியாத ஆக்கள் தான் அங்கே இருந்து அப்பப்போ பொழுது போயில்லையாண்டா மனுஷியோட சண்டையாண்டா 2 பியரை அடிச்சுட்டு ஒருவர் அரசியல் பேசுவார் தேசியம், இன்னொருத்தர் குடுவை அடிச்சுட்டு கத்துவார், இன்னொருத்தி வந்து ஏதாவது ஒன்றை அடித்து போட்டு ஆடுவினம் அல்லது பாட்டு பாடுவினம், பொதுவாக சொல்கிறேன். அப்போ இதுதான் அவை இந்த புலம்பெயர் தேசியம். இன்றைக்கு 27 பேர் அதில் லிஸ்ட் இருக்க வர முடியாதாக்கள், அவைகள் பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாருமே வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து போலி தேசியங்காய்ச்சி தங்களோட வயிறு வளர்க்குறது. இப்போ எப்போ கூட வழிக்கிடணும்டா எலெக்ஷன், அங்கே சீமான் சங்கி வழி கிடைக்கும், இங்கே சைக்கிள் வழி கிடைக்கும், வழிக்கிடுவினோம் காசு சேர்க்கிறது, அவைக்கு காசு தேத்தனி வடைக்கு, அவ்வளோதான். அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. உண்மையானவர்கள் அக்கறையானவர்கள்டா ஒரு மீடியான்னு இங்கே நடத்த முடியாதாக்கலாம். மீடியா நடத்துகிற வேலையே வேறு, அதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கேருந்து இல்லை, அங்கேருந்தே செய்யலாம். வெளிநாட்டில் இருந்தோம் இங்கே என்ன நடக்கணும் மீடியா இல்லை. அங்கே 1-2 பேர் ஏதாவது சின்ன சின்ன பேரில் தங்களோட கெப்பாசிட்டிக்கு ஒரு சிலர் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் தகவல்களை வச்சு. இப்போ யாழ்ப்பாணம் அப்படி இப்படி அவர்களும் எங்கேன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், புலம்பெயர் தேசத்தில் இருக்க 1-2 பேர் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஊடகத்தை நடத்தணும்னு கேட்டால் அதுதான் முக்கியமானது இல்லை. இன்றைக்கு இந்த பெரிய பெரிய ஆட்கள் ஊடகங்களை கைக்கு வச்சிருக்கணும், காசும் கைக்கு வச்சிருக்கணும். இவர்கள் தேர்தல் இருந்தால் என்ன லாபம்னு கேட்டால் 100 நோட்டீஸ் ஒட்டப்படும், ஒட்டுற படிகளில் கொஞ்சம் காசு வரும், ப்ரெஸ்ஸு கொஞ்சம் காசு வரும், ஜனங்களுக்கு பொழுது போகும். மற்றபடி இங்கே ஒன்றும் இவர் செய்ய போகிறதில்லை. சொல்கிறேன் பேச்சுக்கு. ஆனால் இப்படியான சமுதாய கிரிமினல்கள் கண்டடத்த சவுதி அரேபியாலண்டா கல்லகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, இது கேள்விப்பட்டால். ஸோ இது வந்து தீர்ப்பு அண்ணன் வந்து கொடுக்க தேவையில்லை. இந்த தம்பி வந்து இதை தெரியப்படுத்தியிருக்கிறார். மக்கள் தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும்.
சம்மந்தப்பட்ட யாருன்னு தெரியும். அங்கே வேலை செய்கிற ஆட்களே நீங்கள் தீர்ப்பை கொடுக்கலாம். உங்களோட வேலை செய்கிற வரைக்கும் உங்களோட முதலாளியை பற்றி தெரிஞ்சிருக்காது. மாங்கனி பிடிக்கிறவருக்கு மாங்கனியை என்னென்னு சொல்கிறது, மாங்கனியை பிடிக்க தெரிஞ்சவருக்கு 12 வயது பிள்ளை மாங்கனியாக தெரிஞ்சுது. அப்போ இவற்றை பார்வை எப்படி இருக்குது? இவர் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பிள்ளை என்ற குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் நேரடியாக எனக்கு சொல்லப்போ இந்த கிளிவெளி வந்து வாசுதவனையும் சொல்லியிருக்கார். சரிதானே? ஸோ இங்கு யாருடைய பெயர்களை நேரடியாக கூறப்படவில்லை என்றால் பயத்தின் காரணமாக இல்லை, சில விஷயத்தின் காரணமாக சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ளால் தங்களோட பெயர்களை சொல்ல வேண்டாம்னு சொன்னதால் இங்கே சொல்லப்படவில்லை. இவர்களோட இருந்த 3 பேரில் ஒருத்தர் 2 பேரை கொடுத்த தகவலின்படி தான் இந்த சபே, சங்கர், யாதா என்ற பெயர்களும் மணி லாண்டரிங் பிஸ்னஸுகளும் 100 பில்லியன் கொடுத்த 50 பில்லியன் வரை கிடைக்கும் என்றதும், மணி லாண்டரிங்கால் உழைச்சதும், மற்றது கோலிங் கார்ட்டில் வந்து ஞானம் டெலிகாம் ஏமாற்றி ரோட்டா நோட்டீஸ் ஒட்டி தெரிஞ்சு அவரை ஏமாற்றி குழைச்சி வளர்ந்து வந்துட்டு அப்புறம் அப்பப்போ கதை விடுறது, ஒரு உடுப்பு வச்சு தான் போட்டனான்னு சொல்லி கதை விடுறது எல்லாமே பச்சை பொய் என்பதை அவர்களுடைய ஆட்களை ப்ரூவ் பண்ணி ஆதாரங்களுடன் தந்திருக்கிறார்கள். தேவைப்படையில்லை. எலெக்ஷன் நாமினேஷனுக்கு சிங்கின்ற பேர் கொடுக்கப்பட்டால் சங்கு ஊதப்படும். அவ்வளோதான். ஸோ தமிழ்நாட்டிலேயே 6 சிஎம் ஆகிறான்ற வாசுவன் முடிவு பண்ணுறேன். அப்படி இருக்கேக்க யாழ்ப்பாணத்தில் சிஎம் யார் பண்ணணுன்றது அவர் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோதான் குத்தி முறிஞ்சாலும் அவருடைய கருணை இல்லாமல் நடக்காது. வாசுதேவன்டா அந்த வாசுதேவ கிருஷ்ணன் என்ற நண்பன் ஒருத்தர் இருக்கார் வாசுதேவன். ஸோ நீங்கள் குத்தி முறிஞ்சு இங்கே அரசியல் ஒன்றும் புடுங்கிடாது. ஸோ குறிப்பாக இந்த பெண்ணை வந்து 12 வயது பெண்ணை ரத்தம் வர பாலியல் பலாத்காரம் செஞ்சவனுக்கு என்ன தண்டனை என்றதை நீங்கள் மக்கள் தான் கொடுக்க வேணும். இவர் வந்து சுமத்திரனை கிழிப்பார், அரசியல்வாதிகளை கிழிப்பார், அர்ச்சனாவை கிழிப்பார், எல்லாரையும் இவர் கிழிப்பார். வேறுன்னு சொன்னால் இவருடைய காசு இருக்குது, வாயால் வடை சுடுவார். சரிதானே? வாயால் வடை சுடுவார். அவர்கிட்ட மெயின் தொழில் வழியாக உருப்படியாக அவர் எதுவும் செஞ்சதாண்டு இல்லை. சரியோ? அப்போ இவரை நீங்கள் இனங்காணணும். மக்கள் இனங்காண்டு மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும். அந்த பாட்டு போட்டது அண்ணன் வந்து தீர்ப்பு கொடுவார். அண்ணன் வரும் வரைக்கும் பார்த்துக்கொள்ளாங்க. 17 வருஷம் வராத அண்ணன் இனி வர போகிறது இல்லை, இல்லை அது எனக்கு. ஆனால் அது வரைக்கும் இவன் அவங்களுடைய ஆட்டங்களை யார் கேட்குறன்றதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஜெகத் கஸ்பருக்கு அவரையே பேட்டி கொடுத்துருக்குறேன். என்ன பூதாகரமாக்குறாங்க கடவுளண்டு. நான் இந்த கடமையை செய்கிறேன், தண்ட கடமையை செய்கிற தவறு ஒவ்வொருத்தரும் என்ன கடவுளாக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதைத்தான் நீங்களும் செஞ்சு வந்துருக்கீங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அண்ணன் வருவார் தீர்ப்பு கூறுவார்னு சொல்லி நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்களே தீர்ப்பை கொடுங்க அவருக்கு. சரிதானே? சில பல்கலைக்கழக பச்சோந்திகளை நீங்கள் வந்து காசுக்காக நக்கி ஆசைப்பட்டு சில பேர் இந்த சம்பந்தப்பட்டவரோட லிங்கை வச்சு சில பாட்டியில் ஒரு பட்சின்ற பாட்டியையே பல்கலைக்கழகத்திலேயே இங்கே எத்தனையோ இடங்கள் இருக்கத்தக்கன இங்கே வைக்காமல் அங்கே கொண்டே வச்சிருக்கிற அவற்றை இதில் அவருக்கு எவ்வளோ கமிஷன் போச்சுன்னு தெரியாது. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவருக்கு. இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஊடகங்களில் வந்து இவருக்கு வக்காலத்து வாங்குறார். கிண்டு கொளிச்சு குரூப்புகள் அதுகளில் முதல் கிண்டு கொளிச்சியில் படித்தேன்னு அவன் சொல்கிறதுக்கு லாயக்கு இல்லை. அவன்கிட்டே அடி வாங்கியிருப்பான். சில பேர் என்னட்டே அடி வாங்கினவங்க கூட இருக்கிறாங்க. சரியோ? பர்ஃபெக்டாக இருக்கேக்க அடி வாங்கி நக்கி திணினர்கள் வந்து எங்களுக்கு லீடர்ஷிப் இல்லையான்னு சொல்லி இருக்குதுகள். அது கொஞ்சம் டீப்பாக வேணுன்னா நம்ம மேலாக தட்டி போட்டு வருது. சரிதானே? அதுகள் இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த சம்பந்தப்பட்டவருக்கு வக்காலத்து வாங்குதுகள். என்பிபின்ற வாழி நிமித்தம் இந்த நாய்க்கு விலங்கையில் தான் ஒரு வச்சு துண்டா பயன்படுத்தப்படுகிறாரு. அவர்கள் நினைக்கிற ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு இவரை இதுக்கு இறக்கினார். எப்படி வந்து ஒரு நேரத்தில் என்பிபிக்கு எலெக்ஷன் கேட்க யாருமே என்பிபியை யோசிக்கல. சஜித் அல்லது ரணில் வருவார் நினைச்சது. அப்போ சஜித்தின் ஓட்டை உடைக்கிறதுக்காக இறக்கப்பட்டவரை அர்ச்சுனா. இதை பற்றி கதைங்க ஒன்று மக்களுக்குள்ள. சரிதான்? அந்த நேரத்தில் ஸோ அந்த நிறைய விஷயங்கள் யாருக்குமே தெரியாத உண்மை. அதே மாதிரி இப்போ என்பிபி அரசாங்கம் ஒரு சூழ்ச்சியில் இறங்கி தண்டி ஒரு ஆள் பேர்கள் தெரியும் வேண்டாம் ஒரு ஆளை செய்யமாக பிளான் பண்ணுது. அதுக்கு தமிழ் கூட்டமைப்புகளை உண்டானிக்குது. இப்போ தமிழ் ஆக்கள்கிட்ட ஓட்டு எங்கட இங்கே படமானம் தானே, இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட ஓட்ஸை உடைச்சா எப்படியும் அவர் வருவார் என்ற நிலப்பாட்டில் இங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருந்தவர். அப்போ சஜித்துக்கு போட போகிற நிறைய ஓட்ஸுகள் வந்தால் அது தீர்மானிக்கும். அது பலமுறை தீர்மானிச்சிருக்கு இலங்கை வரலாற்று. அப்போ
சஜித்தின் போட்டோட இஞ்சால அர்ஜுனா கல்லூர் ஆருக்கோ இஞ்சால கொடுக்க வச்சா அங்கால வந்து ரணில் வந்துடுவார்ன்ற ஒரு செயற்பாட்டில் தான் அது உருவாக்கப்பட்டதாக தகவல் அரசியல் ஆய்வாளர்கள். அதே மாதிரி ஒரு பிளான்லாம் இன்றைக்கி அரசு என்பிபி இதுக்கு இறங்கியிருக்கு. இது என்பிபிக்கு எதிரான பதிவு இல்லை. இப்போ என்பிபி ஆள் சிஎம்மாக வரணுமோ இல்லையோன்ற கூடி நான் சொல்லவே இல்லை. சிஎம்மாக வரணும் இல்லையோன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாம் அந்த வாசுதேவ கிஷன் முடிவெடுப்பான். நீங்கள் குத்தி முறிய தேவையில்லை. பட் நீங்கள் ஆக்களை இறக்கிக்கல அவர்களோட வரலாறுகள் இதுகளை தெரிஞ்சு கொண்டு இறக்குங்க. மற்றது யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை பற்றி கேட்கறதுக்கு இவருக்கு எல்லாருக்கும் சம்மந்தம் இல்லை. சரிதானே? இதே மாதிரி தான் நான் அன்றைக்கும் சொன்ன மாதிரி தமன்னா கொண்டு வந்து இங்கே ஆட்டி யாழ்ப்பாணத்தை கல்வியை வழக்கு வழிக்கிட்டாக்களை இவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. தமன்னா வந்து ஆடினதுனால கலாச்சாரம் கட்டன்னு சொல்ல முடியாது. தமன்னா வந்து ஆடின யூடியூப்பில் தமன்னாண்ட இதை 2.9 மில்லியன் பீப்புள் பார்த்துருக்கணும். இங்கே நிறைய பேர் என்னுடைய வந்து வாதாடின புலிவாளுகள் தமன்னா வந்து புலி தேசமாம் கலாச்சாரம் கெடுதண்டு. ஆனால் அவன் ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணி அல்லது அவன் இதில் போய் பார்த்தா அந்த தமன்னாண்ட வாட்டை 50,000 பார்த்துருக்கிறான். அவன் கிரெடிட் கார்டில் இருந்து சத்துமாக்களும் விலப்பட்டிருக்குது. தெரியும். அவன் வந்து சொல்கிறான் தமன்னா ஆடித்தான் கலாச்சாரம் கட்டான்னு. இப்படித்தான் நினைக்கங்களுடைய ஆக்கள். மன்னா ஆடி கலாச்சாரம் கட்டுது அதான் விடு. மன்னா ஆடித்தான் யாழ்ப்பாண கல்வி வளரணுமன்ற பாடல இல்லையன்ற என்ற பாயிண்ட். அது இன்னும் ஹைலி அட்வான்ஸ் பாயிண்ட் அன்றைக்கே சொல்லிட்டேன். ஸோ இவர்களுக்குள்ள உடன்பாடுகள் இவர்கள் எல்லாருமே தென்னிந்திய திரைப்பட ஆக்களை கொண்டு வந்து இங்கே தங்களுக்கு வயிறு வளர்க்குறது பேர் புகழ் தருவது. ஸோ இவர்களை இனங்காணுங்கள் மக்களே. சரிதானே? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. சில பேருக்கு எழுதி அனுப்புறதும் இருக்குது. ஒன்றோட நாங்கள் வாய்ச்சி விடுறோம். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் உண்டை நான் கேட்கறது. நான் சொன்னதான் திரும்பி வாசிச்சு விடுறேன். அழைப்பு அட்டை கடன் மோசடி. சில நிறுவனங்கள் அழைப்பு அட்டை கோலிங் கார்டு வணிகத்தின் மூலம் இங்கிலாந்தின் முன்னணி தொடர்பு நிறுவனங்களின் கடன் முறையை பயன்படுத்தி பெருஞ்செல்வம் சேர்த்ததாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. அந்த முறையானது 1 மில்லியன் பவுண்டுகளை திருப்பி செலுத்தினால் நிறுவனம் 2 மில்லியன் கொடுக்கும். 2 மில்லியனை கொடுத்தினால் 10 மில்லியன் செலுத்தினால் கடனாக 20 மில்லியன் உயரும். 100 மில்லியன் செலுத்தினால் 100 மில்லியன் அதிகரிக்கும். தங்கள் இலக்கு அடைந்தவுடன் பணத்தை திருப்பி செலுத்த முற்று நிறுத்தி செலுத்தாத பணத்தை தங்கள் வணிகம் மூலதனமாக பயன்படுத்தியாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த பெயரில் செயல்படவில்லை என்றும் பெனாமி என்ற போலி நபர்களில் சபே சங்கர் யாதவ் முழுக்க சொல்ல பேர் போலி நபர்களை முன்னிறுத்தி அவர்களை ரெடி வார்த்துக்கு நிறுத்தி தொகைகள் மட்டும் கொடுத்து என்ன கொடுப்பவங்க சரியா கொடுக்கலையா அவங்க ரெடியா இருக்காங்க. கொடுத்த உண்மைகளை பயனாளிகள் மறந்திருந்தனர். பெனாமியனின் போலி நபர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு சிறிய தொகைகளை மட்டும் கொடுத்து உண்மையான பயனாளிகளாக மறைந்திருந்தனர். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இது உழைத்து சம்பாதித்த செல்வம் அல்ல, இது திட்டமிட்ட மோசடி. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கடன்கள் வழங்கியவர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் பவுண்டு இழப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம் இது. ஏமாற்றி எடுத்த பணம் கடின உழைப்பால் ஈட்டிய செல்வம் அல்ல. சில பேர் குற்றம் நெஞ்சம் உறுப்புது அல்ல. பொதுமக்களும் அப்படி கூறி ஏமாற்றக்கூடாது. பகுதி 2 பண மோசடி மணி லோன்று மற்றொரு வழியாக இருந்ததாக குற்றஞ்சாட்டப்படுகிற. உதாரணமாக 100 மில்லியன் பவுண்டுகள் நெதர்லாந்தில் இருந்து இங்கிலாந்துக்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்டால் அதில் 50 ஈடுபவர்களுக்கு 50 மில்லியன் பவுண்டுகள் கமிஷனாக கிடைத்ததாக கூறப்படுகிறது. இது நிரூபிக்கப்பட்டால் இதுவும் அவர்கள் செல்வம் செழித்த மற்றொரு வழி நேர்மையான வணிகத்தின் மூலம் அல்ல, நிதி குற்றம், ஏமாற்று வேலை மற்றும் அரசாங்கம் செலுத்திய வேண்டிய ஏமாற்றுவதன் மூலம். பகுதி 3 சிறுமிகளை வளைத்த குற்றச்சாட்டு. மிக மோசமான குற்றச்சாட்டு நிதி குற்றத்தை தாண்டியது. 14 வயது சிறுமிகளை பயன்படுத்தி வயது வராத சிறுமிகளை தொடர்பு கொண்டு அவர்களின் நம்பிக்கையை பெற்று விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கி வளைத்ததாக குரோமி கூறப்படுகிறது. பின்னர் அந்த சிறுமிகள் ஃபெராரி உள்ளிட்ட சொகுசு கார்கள் அழைத்துச் செல்லப்பட்டு ஹோட்டல்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இது உண்மையானால் இது வெறும் தவறு அல்ல, இது குழந்தைகளை வளைக்கும் குற்றம், பாலியல் சுரண்டல் மற்றும் கடுமையான குற்றச்செயல். இத்தகைய குற்றச்சாட்டுகள் உடனடியாக காவல்துறை மற்றும் குழந்தை பாதுகாப்பிடம் தெரிவித்து முறையாக விசாரிக்க வேண்டும். எல்இ என்று போட்டு நோர்வே, பிஏ என்று போட்டு நெதர்லாந்து, ஆர்ஐ என்று போட்டு இங்கிலாந்து என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட 3 நபர்கள் முதலில் ஞானம் தெளிக்கும் நிறுவனத்தில் சுவரொட்டிகள் ஒட்டி அழைப்பு அட்டைகளை விற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்களுக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை வழங்கப்பட்டது. நார்வே, நெதர்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் நிறுவனத்தின் செயற்பாடுகள் நியமிக்கப்பட்டன. அந்த பதவிகளின் மூலம் ஞானம் தெளிக்கும் நிறுவனத்தின் ரகசிய வணிக தகவல்கள், வடிகால தொடர்புகள், நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றை அணுகும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது.
அந்த நம்பிக்கையை காட்டி கொடுத்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நிறுவனத்தின் பணத்தை கையாடல் செய்து வெற்று அறிவை பயன்படுத்தி தங்களுக்கென போட்டி வணிகம் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இவை மோசடி, நம்பிக்கை துரோகம், ரகசிய தகவலின் தவறான பயன்பாடு, நிதி முறைகேடு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகின்றன. இத்தகைய குற்றச்சாட்டுகள் பதிலளிக்காமல் தாங்கள் நேர்மையான சுயமுயற்சியால் உயர்ந்த வணிகர்களாக பொது வழியில் காட்டிக்கொள்ள கூடாது 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 என கூறுகிறார். இவர்களுடன் ஓடும் பொலிகரமாக இருந்து இவர்களோட வியாபாரங்களிலே இருந்து ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொன்னார். இந்த மக்கள் இப்போது யாழ்ப்பாண கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றும் அவர் கவலை அளித்தார். இதை விட பெரிய கவலைக்கான விஷயம், எனக்கு மிக கடுமையாக கோபம் வந்த விஷயம் அந்த சிறுமியை அந்த வெளிநாட்டில் நம்பி விட்ட வீட்டில் பல தடவை வாயை பராத்து ஏற்பட்டப்பட்ட அந்த பெண்ணுக்கு பிளட் ப்ளீட் பண்ணி இறக்கும் தருவாயில் இருக்கைக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. தகப்பன் மூலமாக அவருக்கு பணம் கொடுத்து மறைக்கப்பட்டது. இங்கு எந்த தீர்ப்பில் குற்றவாளி யாருன்னு கேட்டால் தகப்பன் தாய், போட்டு தள்ள வேண்டிய அந்த சம்பந்தப்பட்ட தகப்பன் தாயை ஒளிய இவனையும் இல்லை பிள்ளையையும் இல்லை. சரிதானே? எந்த தீர்ப்பு, எந்த சத்யா பீனியல் கோர்ட்டுன்ற டிசிஷன் வித்தியாசம். பட் பெற்றார் பிள்ளை என்றபடியால் ஏதோ இப்போ காலம் கடந்ததுனால அவன் குடும்பத்தில் இருந்து தகவல் வாசகவனுக்கு வாசகவன் இங்கே தெரிவித்தார். ஸோ வாசகவனுக்கு நன்றி, தகவல் கொடுத்த குடும்பத்துக்கு நன்றி. இவர் சில வேலை நீ மிரட்டலாம் அந்த குடும்பத்துக்கு, அல்லது இன்னும் கொஞ்சம் கூட காசு தரலாம்னு சொல்லலாம். காலம் பதில் சொல்லும். இதுதானே? தொடர்ந்து எங்களோட ஃபேஸ்புக், யூடியூப்பில் இணைந்திருங்கள் இந்த தேர்தல் முடியும் வரைக்கும். சரிதானே? ஸோ அப்பப்போ தரமான சம்பவங்கள் உங்களுக்கு இந்த உளவுத்துறை எவருக்குமே கிடைக்காது, எவனுக்குமே தெரியாத விஷயங்கள் இங்கு தானாக வரும். வாசகன் சொல்லுவார், இல்லது தேடை மூலம் பார்க்கப்படும், இல்லது சில தகவல்கள் மூலம் தரப்படும். இன்றைக்கு வந்த தகவல்கள் அவர்களுடைய இருந்தவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பன் அப்படின்னு இந்த பிள்ளைன்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் அதை சொல்லுது. மற்ற இதில் ஆர்ஏ பிஏ எல்ஐயில் பிஏ தான் இப்போ நான் கேட்சாக்கள், மிச்ச ஆர்ஏ எல்ஐ கூட சில இடங்களில் சில விஷயங்களை கசிய விட்டுருக்கிறார்கள். அது என்னென்னு தெரியலை, காசு கிடைக்கலையோ இல்லை என்னென்னு தெரியலை. ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். தென்னாளுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவாக போற்றி, இன்பமே சூழ்க, நல்லோர்கள் மட்டும் வாழ்க. மீண்டும் சந்திப்போம்.